السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுடைய ஆரம்ப கட்டம், இது போன்ற முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்ற மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ரபியூனில் அவ்வல் இந்த மாதத்தை அரபியர்கள் ரபியூனில் ஹைர், பல ஹைர்கள் நடந்த மாதம் என்று சொல்வார்கள். பல நலவுகள் நடைபெற்ற மாதம் என்று இந்த மாதத்தை சொல்வார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை, கண்ணியங்களை, பாக்கியங்களை, நிஅமத்துக்களை பேசுகின்ற இடங்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அல்லாஹு தஆலா ஒரு பாக்கியமாக, நிஅமத்தாக குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபின் மூலமாக முஹம்மத் என்ற பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்ட வேண்டும், வைக்க வேண்டும் என்று அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா போடுகின்றான்.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹம்மது என்ற பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் முதலாவதாக வைக்கப்பட்ட பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் உலகத்தில் யாரும் இந்த முஹம்மது என்ற பெயரை வைத்திருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் குர்ஆன் பல இடங்களிலே பேசியிருக்கிறது. குர்ஆனுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியங்களை எல்லாம் அல்லாஹ் பேசியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அது ஒரு அற்புதமான பெயர். அவர்களுடைய உடம்பு முபாரக்கானது, அவர்கள் அழகானவர்கள், நற்குணம் உள்ளவர்கள் என்றெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. அதே நேரத்தில் அந்த முஹம்மது என்ற பெயர் கூட அற்புதமான ஒரு பெயர். அதனால் தான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை, முஹம்மது என்ற பெயரை சொல்கிற போது நாம் எப்படி தொழுகைக்காக வுது செய்து கொள்கிறோமோ அது போன்று வுது செய்துதான் முஹம்மது என்ற பெயரை உச்சரிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கூட மதித்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை நாம் விளங்குவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருநாமத்தை, முஹம்மது என்ற பெயரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக ذிக்ரக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய பெயரை நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம், உயர்த்தி வைத்திருக்கிறோம். அதனால் தான் இந்த உலகத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளில் ஆகவும் அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தை, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத். அந்த ஷஹாதத்திலும் அல்லாஹ் தன்னுடைய பெயருக்கு பின்னால், தனக்கு பின்னால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி இருக்கிறார், கடமையாக ஆக்கியிருக்கிறார். அதே போன்று ஒரு நாளைக்கு 5 தடவைகள் ஒரு முஸ்லிம் பரலாக்கப்பட்ட கட்டாயமான தொழுகைகளை தொழ வேண்டும். அந்த 5 நேர தொழுகைகளிலும் 5 நேர தொழுகைக்காக வேண்டி விடப்படுகின்ற, அழைக்கப்படுகின்ற அந்த அழைப்பு, அந்த அதான் அல்லாஹ்வினால் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த அதானிலும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்க வேண்டும், பெயரை சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இல்லாத அதான் கிடையாது. எனவே முஸ்லிமானவர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் தொழாதவர்களாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தங்களுடைய காதுகளினால் கேட்கும் அளவுக்கு அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் நஃபிலான தொழுகையை தொழுவதாக இருந்தாலும் சரி, ஃபர்தான தொழுகைகள் தொழுவதாக இருந்தாலும் சரி, அந்த தொழுகையுடைய இறுதியிலே அவர் அத்தஹியாத் ஓதுவதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கிறார். அந்த அத்தஹியாத்திலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒருவர் எவ்வாறு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாயமோ கடமையோ, அது போன்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை ஒவ்வொரு முஸ்லிமும் சொல்ல வேண்டும் என்பதை, தொழுகையில் சொல்ல வேண்டும் என்பதை. உலகத்திலே செய்யப்படுகின்ற அமல்களிலே மிகவும் சிறந்த அமல், வணக்கங்களிலே மிகவும் சிறந்த வணக்கம் தொழுகை. அந்த தொழுகையிலும் முஹம்மது என்ற பெயரை ஒரு முஸ்லிம் உச்சரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த முஹம்மது என்ற பெயர் அல்லாஹ்வுடைய ஹமீத் என்ற அல்லாஹ்வுடைய அந்த அழகான திருநாமத்தில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் முஹம்மது என்ற பெயர்.
அல்லாஹ்வுடைய புனிதமான ஹமீத் என்ற அந்த பெயரில் இருந்து நாம் ஒருவருக்கு ஹமீத் என்று பெயர் வைப்பது கிடையாது, அப்துல் ஹமீத் என்று பெயர் வைக்கிறோம். அந்த ஹமீதில் இருந்துதான் முஹம்மது என்ற பெயர் பிளந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹமீதில் இருந்துதான் அஹ்மத் என்ற பெயர் பிளந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொழுகையிலும் முஹம்மத் புகழப்படக்கூடியவர், கண்ணியமானவர் என்று அந்த அர்த்தத்தை கொண்ட அந்த பெயரை நாங்கள் சொல்வதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கிறான். நாளை மறுமையில் கூட கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகம், இந்த உம்மத்து தான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பார்கள், அதிகமானவர்களாக இருப்பார்கள். இந்த உம்மத்தை மறுமையுடைய நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடாத்துவார்கள். வழிநடாத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் ஒரு கொடியை கொடுப்பான். அந்த கொடியுடைய பெயர் கூட லிவாஉல் ஹம்த், புகழின் கொடி. அந்த ஹம்த் என்ற முஹம்மது என்ற அந்த பரிசுத்தமான பெயருடைய அடிப்படை, அந்த அரபு பதம் ஹம்த் என்ற பெயரைத்தான் சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா மறுமையில் கியாமத்துடைய நாளையில் முஸ்லிம்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடாத்தக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கரத்தில் வழங்கப்படுகின்ற அந்த கொடியில் கூட லிவாஉல் ஹம்த் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய அந்த இடத்தை பற்றி பேசுகின்றார். முதலாவதாக இந்த உலகம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் பூமியில் இருந்து, கபரிலே இருந்து முதலாவதாக எழுப்பாட்டப்படக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எழுப்பப்படுகின்ற அந்த இடத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அல்லாஹ் சொல்றான், மஹ்மூத் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணிலே இருந்து எழுப்பாட்டப்படுகின்ற அந்த இடத்துக்கு கூட அல்லாஹ் சொல்கிறான் மகாமும் மஹ்மூத், புகழுக்குரிய இடம். அதுவும் அந்த முஹம்மது என்ற பெயருக்கு ஒப்பான ஒரு பெயரைத்தான் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பாட்டப்படுகின்ற அந்த இடத்துக்கு கூட அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்கள், அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு தந்தை தனது பிள்ளையை இழக்கிறார் திருப்பிராயத்திலே. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? அவர் உயிர் வாழ்கிற போது அவருடைய பெற்றோர்களை இழப்பதல்ல, பெற்றோர்கள் உயிர் வாழும் போது ஒரு குழந்தையை இழப்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோதனை. அல்லாஹு தஆலா சோதித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள். அந்த 7 குழந்தைகளில் 6 குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் அடக்கம் செய்திருக்கிறார்கள். குழந்தைகளை இழப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அது மனிதனால் தாங்க முடியாத ஒரு சோதனை. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்று, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பொருந்திக் கொள்கிற போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா வானவர்களிடத்திலே, மலக்குமார்களிடத்திலே சொல்வான், இந்த மனிதனுக்காக வேண்டி குழந்தையை இழந்து, மகனை இழந்து, மகளை இழந்து கவலையோடு சோதனையோடு அவர் அதனை ஏற்றுக்கொள்கிறார். அதன் காரணத்தினால் அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். சுவர்க்கம் படைக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா பெயர் வைத்திருக்கிறார். குழந்தையை இழந்த பெற்றோர்களுக்காக வேண்டி மறுமையில் சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது. அந்த வீட்டுக்கு கூட அல்லாஹு தஆலா வானவர்களை பார்த்து சொல்வான், அந்த வீட்டுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். பைத்துல் ஹம்த், முஹம்மது என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான பெயரிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஹம்த் என்ற பெயரைத்தான் சுவர்க்கத்துடைய மாளிகைக்கு கூட அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நேசிப்பது, பெயரை சொல்வது, அது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல கண்ணியமான சகோதரர்களே, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைத்து போகின்ற போது, சுவர்க்கத்துக்குள்ளால் அவர்களுடைய காலை வைக்கின்ற போது அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வார்கள்.
அல்லாஹ் குர்ஆனில் அந்த வார்த்தையை சொல்கிறான். சுவர்க்கவாதிகள் சுவனம் செல்கிற போது அவர்கள் சொல்கின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளால் செல்கிற போது கூட முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயரின் அடிப்படையாக கருதப்படுகின்ற ஹம்த் என்ற அந்த 3 எழுத்துக்களை சொல்லித்தான் சுவர்க்கவாதிகள் கூட சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைப்பார்கள். எனவே முஹம்மது என்ற பெயர் சாதாரணமான ஒரு பெயர் கிடையாது சகோதரர்களே. அதனால்தான் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மூதாதையர்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற போது அந்த பெயருக்கு முன்னால் முஹம்மது என்ற பெயரை சேர்த்து வைப்பார்கள். முஹம்மதுடைய பெயரிலே பரக்கத் இருக்கிறது, அந்த பெயரிலே ஒரு பரக்கத் இருக்கிறது. அதனால் அவருடைய பெயர் அப்துல்லாவாக இருந்தாலும் அவர்கள் வைப்பார்கள் முஹம்மது அப்துல்லா. பெண் பிள்ளைகளுக்கு ஃபாத்திமா என்றும் பரக்கத்துக்காக, ஆண் குழந்தைகளுக்கு முஹம்மது என்றும் வைத்துவிட்டுத்தான் இன்னொரு பெயரை வைப்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை எங்களுடைய முன்னோர்கள் மதித்தார்கள். ஆனால் அந்த நிலைமை இன்று மாறி முற்காலத்தில் உலமாக்களிடத்தில் தான் பெயர்களை கேட்டு வைப்பார்கள். உலமாக்கள் என்ன பெயரை வைக்கிறார்களோ அதை பெற்றோர்கள் கபூல் செய்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இன்று காலம் மாறிவிட்டது. இணையதளங்களில், இன்டர்நெட்டுகளில் பார்க்கின்ற பெயர்களை எல்லாம், கேட்கின்ற பெயர்களை எல்லாம் இஸ்லாமிய மதத்துக்கென்ற தனித்துவம் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கென்ற தனித்துவம் இருக்கிறது என்பதை எல்லாம் மறந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் வைக்கின்ற அரபு பெயர்களை கூட, வேதக்காரர்கள் வைக்கின்ற அரபு பெயர்களை கூட கருத்து விளங்காமல், அந்த பெயருடைய பின்னணி விளங்காமல், அந்த பெயருக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை விளங்காமல் பார்த்துவிட்டு வைத்து விடுகிறார்கள். எனவே பெயரோடு சேர்ந்திருந்த, எங்களுடைய பெயர்களோடு சேர்ந்திருந்த முஹம்மது என்ற அந்த நாமத்தை விட்டும் நானும் நீங்களும் எங்களுடைய எதிர்கால சமூகமும் தூரமாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வினால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. அதே போன்றுதான் அஹ்மத் என்ற பெயரும் அந்த ஹம்த் என்ற அரபு பதத்தில் இருந்துதான், அந்த முஹம்மது என்ற வார்த்தையில் இருந்துதான் அஹ்மத் என்ற வார்த்தையும் பிளந்தெடுக்கப்படுகிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் பரக்கத்தான பெயராக, அது ஒரு பரக்கத்தானதாக அல்லாஹு தஆலா ஆக்கிய காரணத்தினால் தான் எங்களுடைய இபாதத்துக்களில், நாங்கள் செய்கின்ற வணக்கங்களில், நாங்கள் சொல்கின்ற திக்ர்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை இணைத்து வைத்திருக்கிறார். இணைமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உறுப்புகளை பற்றியும் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். பெயரையும் பேசுகிறான். அவர்களுடைய பெயரில் தனி ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கண்ணியப்படுத்தியிருக்கிறான், அவர்களுடைய பெயரை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை, அவர்களுடைய உடல் அமைப்பையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை குர்ஆன் பேசுகிறது. மா ஸாகல் பஸரு வமா ஸகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் எந்த குறையும் கிடையாது. ஒரு மருத்துவர் சான்றிதழ் வழங்குவதை போன்று அல்லாஹ் சான்றிதழ் வழங்குகிறான். முஹம்மதே, நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய பார்வையில் கோளாறு கிடையாது. நபியுடைய மூளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். மா வல்ல ஸாஹிபுக்கும் வமா ஹவா. நபியுடைய மூளையில் எந்த கோளாறும் கிடையாது. வஹ்யை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், இஸ்லாம் ஒரு புதிய மார்க்கம், புதிய விடயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று அதை ஏற்க மறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மஜ்னூன் என்று சொல்கிறார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா வல்ல ஸாஹிபுக்கும் வமா ஹவா. அந்த முஹம்மதுக்கு பைத்தியம் கிடையாது, பூர்த்தியான அறிவுள்ளவர்கள், பரிபூர்ணமான சிந்தனை உள்ளவர்கள் என்று நபியுடைய அறிவை, சிந்தனையை, மூளையை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், நாவை பேசுகின்றான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததையெல்லாம் பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வஹி என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான்.
நபியுடைய நாவையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை சொல்லிக் கொடுத்த, குர்ஆனை ஓதி காட்டிய அந்த ஆசானை, அந்த வானவரை, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் குர்ஆனில் பரிசுத்தப்படுத்தி பேசுகின்றான். அல்லமஹு ஷதீதுல் குவா. இந்த முஹம்மதுக்கு ஓதி கொடுத்தவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தவர், வஹீயை சொல்லிக் கொடுத்தவர், தீனை சொல்லிக் கொடுத்தவர், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தவர் சாதாரணமான ஒருவர் கிடையாது. ஷதீதுல் குவா. இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த படைப்பினங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்தவர், மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார், ஹதீஸை சொல்லிக் கொடுத்தார், தீனை சொல்லிக் கொடுத்தார் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி கொடுத்த ஆசான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் குர்ஆனில் பரிசுத்தப்படுத்தி புகழ்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார். கனியமான சகோதரர்களே, நாம் சஹாபாக்களுடைய பெயரை சொல்கிற போது ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனில் சஹாபாக்களை சொல்லி, முஹாஜிரீன்களாக இருக்கலாம், அன்சாரிகளாக இருக்கலாம், இவர்களுக்கு என்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் மீது ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சகோதரர்களே? சஹாபாக்கள் மனிதர்கள் தான், எம்மை போன்று உணர்வுகள் உள்ளவர்கள் தான், எம்மை போன்று குடும்பங்களோடு வியாபாரங்களோடு வாழ்ந்தவர்கள் தான். அவர்களுக்கு இந்த விசேஷமான கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய கண்களினால் முஸ்லிமாக இருக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றவர்களாக, ஈமானை ஏற்றவர்களாக, அல்லாஹ்வை ஏற்றவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் பெரிதாக வாழாவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள், கண்டவர்கள், அவர்களுடைய சபையில் ஒரு நாள் அமர்ந்தவர்கள், அவர்களுடைய முகத்தை ஒரு தடவை கண்டவர்கள், இவர்கள் எல்லோரும் சஹாபாக்கள். இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் பொருத்தம், என்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று சொல்கிறான். என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை கண்ட காரணத்தினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை அவர்கள் பார்த்த காரணத்தினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நிமிடம் இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அந்த சஹாபாக்களை கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற அல் குர்ஆனில் புகழ்ந்து இன்று வரைக்கும் அவர்களுடைய பெயரை கேட்கின்ற ஆண்களும் பெண்களும் சிறியவர்களும் முதியவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும் என்று அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கட்டும் என்று துஆ செய்வதற்கு காரணம் என்ன சகோதரர்களே? நபியை பார்த்தார்கள், நபியோடு இருந்தார்கள், நபிக்கு உதவினார்கள், நபியை ஏற்றுக்கொண்டார்கள், நபியுடைய தீனை வளர்த்தார்கள், வாழ வைத்தார்கள் என்பதற்காகத்தான் அந்த சஹாபாக்களுக்கு கண்ணியம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் கூட, அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் கூட அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த இடத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த இடம் மிக சிறந்த இடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கின்ற அந்த பூமி முபாரக்கான பூமியாக, கண்ணியமான ஒரு பூமியாக, பரக்கத்தான பூமியாக அந்த இடத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்பட்ட இடத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறான். இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மாளிகை இருக்கின்ற மக்காவை விடவும், காபத்துல்லாஹ் இருக்கின்ற மக்காவை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடும் மரணத்துக்கு பின்னாலும் சுமக்கின்ற இந்த மதீனா முனவ்வரா மக்காவை விட சிறந்தது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். ஏன்? மக்காவிலே அல்லாஹ்வுடைய வீடு இருக்கிறது, மதீனாவிலே அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்காவுடைய பூமி அல்லாஹ்வுடைய வீட்டை சுமந்து கொண்டிருக்கிறது. மதீனாவுடைய பூமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை சுமந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கண்ணோட்டத்தில் மக்காவை விட மதீனா மேலானது. அதனால் தான் அவர்கள் நீண்ட பிரயாணங்கள் சென்றார்கள் என்றால் வேகமாக மதீனாவுக்கு வந்து விடுவார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பூமியிலே நான் மரணிக்க வேண்டும்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுகைக்கு பின்னால் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக். யா அல்லாஹ், நான் ஒரு ஷஹீதாக மௌத்தாக வேண்டும், நான் ஒரு ஷஹீதாக மரணிக்க வேண்டும், நான் ஷஹாதத்தை சுவைக்க வேண்டும். அதே நேரத்தில் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஊரில் வாழ்ந்து மரணித்தார்களோ, அவர்களுடைய முபாரக்கான மேனியை எந்த பூமி சுமந்து கொண்டிருக்கிறதோ அந்த பூமியிலே யா அல்லாஹ் நீ என்னை மரணிக்க செய்ய வேண்டும், என்னை நீ மௌத்தாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், உங்களில் ஒருவர் இந்த இடத்தில் வாழ்ந்து இந்த இடத்தில் தான் நான் மௌத்தாக வேண்டும், எனது மூச்சு பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பூமிக்கு வந்து அவர்களுடைய பிற்காலத்திலே வாழ்ந்து அங்கு மரணிக்கட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதனால் தான் இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் தாரில் ஹிஜ்ரா, மதீனாவுடைய இமாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே வாழும் போது அவர்களுடைய கால்களுக்கு அவர்கள் பாதணி போட மாட்டார்கள், செருப்பு போட மாட்டார்கள். கேட்கிறார்கள் மாணவர்கள், என்ன காரணம்? உஷ்ணத்தை தாங்குகிறீர்கள், வெயிலை தாங்குகிறீர்கள். சொல்வார்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நபி அவர்கள் அல்ல, நபி அவர்களுடைய ஒட்டகம், நபி அவர்களுடைய கழுதை மிதித்த பூமியை என்னுடைய காலினால் நான் மிதிக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த முபாரக்கான மண்ணு, அதை நபியுடைய ஒட்டகம் மிதித்திருக்கிறது, நபியுடைய கழுதை மிதித்திருக்கிறது. நபியுடைய கழுதையை நான் மதிப்பதற்காக வேண்டி நான் அந்த இடத்தை நான் என்னுடைய காலினால் மிதிக்க மாட்டேன், செருப்பினால் மிதிக்க மாட்டேன் என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அவர்களை பார்த்தவர்களும் பாக்கியசாலிகள், அவர்கள் வாழ்ந்த இடத்தில் வாழ்ந்தவர்களும் பாக்கியசாலிகள், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே அடக்கம் செய்யப்படக்கூடியவர்களும் பாக்கியசாலிகள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் என்னுடைய பூமி, நான் வாழ்ந்த பூமி, நான் மரணிக்க இருக்கின்ற இந்த பூமி, நான் அடக்கப்படுகின்ற இந்த பூமி, இந்த மதீனாவுக்கு வந்து அவருக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது, அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, அவருக்கு ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது, அவருக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது, அவருடைய காலிலே ஒரு முள்ளு தைக்கிறது, அவருடைய காலிலே ஒரு கல்லு குத்துப்படுகிறது. இந்த நேரத்தில் யாரெல்லாம் பொறுமை செய்வார்களோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன்து ஷஃபீஅன் லஹு யௌமல் கியாமா, நாளை கியாமத்துடைய நாளையிலே உலக மக்கள் எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை ஆசை வைப்பார்கள், ஷஃபாஅத்தை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த நாளில் என்னுடைய ஊருக்கு மதீனாவுக்கு வந்து மதீனாவுடைய சிரமங்களை யாரெல்லாம் தாங்கிக் கொண்டார்களோ, யாரெல்லாம் சகித்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நான் ஷஃபாஅத்து செய்வேன் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்கள், இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட படிப்பினைகளை சஹாபாக்கள் நேசித்ததை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடத்தை, வாழ்ந்த பூமியை, நடந்த இடங்களை எல்லாம் சஹாபாக்கள் நேசித்தார்கள், விரும்பினார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியாகுகின்ற எந்த கழிவும் நஜீஸ் கிடையாது என்று உலமாக்கள், அறிஞர்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள். மனித உடம்பிலே ஓடுகின்ற இரத்தம் நஜீஸாக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்தை கூட அல்லாஹ் பரிசுத்தமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால் தான் உஹது யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் தாக்கப்படுகிறது, முகத்தில் இருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பிரபல்யமான சஹாபி, அதிகமான ஹதீசுக்களை அறிவித்த சஹாபி சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை மாலிக் இப்னு சினான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான வதனத்தில் இருந்து, முகத்தில் இருந்து வடிகின்ற அந்த இரத்தத்தை குடித்து விடுகிறார், உறிஞ்சி விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், என்னுடைய இரத்தம்
உனது இரத்தத்தோடு கலந்து விட்டது, உனது நரம்புகளிலே சேர்ந்து விட்டது. நன் தமத்த கண்ணார், ஒரு நாளும் உன்னுடைய உடம்பை நரகம் தீண்ட மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய இரத்தத்தை சுமந்த, இரத்தத்தை குடித்த, இரத்தத்தை உறிஞ்சிய அந்த உடம்பை கூட அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்குகின்றான். நபியுடைய இரத்தத்தை நேசித்தவரை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்குகின்றான், சுவர்க்கத்தை வாஜிபாக ஆக்குகின்றான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் சொல்கிறார்கள், எனது மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனாக இருந்த நேரத்தில் அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துச் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமத் என்று சொல்கின்ற அந்த இரத்தம் சுற்றி எடுத்ததற்கு பின்னால் அந்த இரத்தத்தை எடுத்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய கையிலே கொடுக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அதை எடுத்துக்கொண்டு போய் சற்று நேரத்துக்கு பின்னால் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய இரத்தத்தை நீ என்ன செய்தாய்? அந்த சஹாபி சொல்கிறார், சிறுவர் எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களையும் உடம்பையும் உடம்பில் ஓடுகின்ற இரத்தத்தையும் மதித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களோட இரத்தத்தை பூமியில் போடுவதை நான் விரும்பவில்லை, உங்களுடைய இரத்தம் இந்த பூமியில் படுவதை நான் விரும்பவில்லை. மனிதர்களும் மிருகங்களும் மிரிக்குகின்ற இந்த பூமியில் உங்களுடைய இரத்தம் மிரிக்கப்படக்கூடாது. அதனால் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இரத்தத்தை நான் குடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரக்குழந்தையுடைய கிளையை தடாவி சொல்கிறார்கள், ஒரு நாளும் நீ நரகம் செல்ல மாட்டாய், உனது உடம்போடு எனது இரத்தம் கலந்திருக்கிறது, உனது இரத்தத்தோடு எனது இரத்தம் கலந்திருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதனால் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள், விரும்பினார்கள், அன்பு வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பை, கண்ணை, முடிகளை, இரத்தங்களை எல்லாம், கழிவுகளை எல்லாம் எப்படி மதித்தார்கள் என்பதை உர்வத் இப்னு மஸ்ஊத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் நடைபெறுகிற போது காபிர்களுடைய அணியிலிருந்து அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக வருகின்ற போது அமைதியாக அவதானிக்கிறார்கள். 1500 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுதைபியாவிலே இருக்கிறார்கள், அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சம்பவத்தை பிறகு சொல்கிறார்கள், ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தின் போது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி கண்ணியப்படுத்துகிறார்கள் என்பதை நான் அவதானித்தேன். சொல்கிறார்கள், அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தால், துப்பினால் அவர்களுடைய உமிழ் நீர் நிலத்திலே விடமாட்டாது. அவர்களுடைய காரல், சலியின் மூலமாக வெளியாகுகின்ற காரலை கூட அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தான். அந்த காரலை கூட புறக்குவதற்காக வேண்டி, எடுப்பதற்காக வேண்டி, அது எனது கையில் தான் விழ வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்வார்கள். அவர்கள் உது செய்தார்கள் என்றால் அவர்களுடைய உதுவுடைய ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிலத்தில் விழமாட்டாது. அது சஹாபாக்களுடைய கைகளிலே விழுந்துவிடும். அதனை எடுத்து அவர்களுடைய முகங்களிலே, உடம்புகளிலே அவர்கள் தடாவிக் கொள்வார்கள் என்பதை நான் அவதானித்தேன். அவர்கள் பேசினார்கள் என்றால் யாரும் அவர்களுக்கு முன்னால் பேச மாட்டார்கள். தலையை குளித்துவிட்டு பேசுவதை கேட்பார்கள். அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்றால் ஏன், எதற்கு என்று சஹாபாக்கள் கேட்க மாட்டார்கள். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவார்கள். அவர்களுடைய முடியை வலிக்குகின்ற போது அவர்களுடைய முடி கூட நிலத்தில் விட மாட்டாது. அந்த முடியை கூட சஹாபாக்கள் எடுப்பதற்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொள்வார்கள். அதனால் தான் உபைத சல்மானி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவன் சொல்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முடியை எனக்கு தந்தார்கள். ஒரு முடி, நாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்றாங்க, ஒரு முடிய எனக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தந்தாங்க. அந்த பெரியார் சொல்கிறார், அந்த இறைநேசர் சொல்கிறார், அந்த ஒரு முடி என் வீடு முழுக்க எனக்கு தங்கம் வெள்ளி தருவதை விட, எனது வீடு முழுக்க தங்கங்களும் வெள்ளிகளும் ஆபரணங்களும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு முடி. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியாகுகின்ற எதுவும் கழிவு கிடையாது, பரிசுத்தமானது, தூய்மையானது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குபா பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். போகின்ற போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊதியம் செய்த, ஹிதமத் செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று பகல் நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்குகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வேர்வை சொட்டிக் கொண்டிருக்கிறது, வேர்வை வடிந்து கொண்டிருக்கிறது, படிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எனது தாய் உம்மு சுலைம் ஒரு குப்பியை எடுத்துக்கொண்டு போய், ஒரு போத்தலை எடுத்துக்கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வைகளை அப்படி அந்த குப்பியிலே சேர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்தார்கள். என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த தாய் சொன்னார்கள், உங்களுடைய வேர்வையை எடுத்து நான் அத்தராக பூசப் போகிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வையை விட வாசமான ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டது கிடையாது என்று சொன்னார்கள். நபி அவர்களுடைய வேர்வையை, இரத்தத்தை, கழிவுகளை, முடியை, முகத்தை, உடம்பை, உடலுடைய பகுதிகளை, வாழ்ந்த இடங்களை, அவர் மீது போடப்பட்ட மண்ணை கூட அல்லாஹு தஆலா பரிசுத்தமாக, கண்ணியமாக, சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பையும், உடல் அமைப்புகளையும், சுன்னாக்களையும், அவர்கள் சொன்ன விடயங்களையும், அவர்களுடைய ஹதீஸுகளையும், அவர்களுடைய மூச்சுக்களையும், அவர்களுடைய அசைவுகளையும், அவர்களுடைய சைக்கிளைகளையும், அவருடைய சொல்லையும், செயலையும், அங்கீகாரத்தையும், அவர்களுடைய நற்குணங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உண்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் நேசித்து, நாவினால் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி, உடல் உறுப்புகளினால் அவர்களுடைய உண்மையான சுன்னாக்களை, வழிமுறைகளை பின்பற்றி நாளை மறுமையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற அந்த நல்லடியார்களோடு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானுக்காக உழைத்து, ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற